இந்த குரு திசை அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய பள்ளி பருவத்திலையும் தன்னுடைய கல்லூரி பருவத்திலையும் அதிகப்படியான ஒரு எஃபர்ட்ன்றது உழைக்கிறதுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அஞ்சவே மாட்டாங்க. என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நின்று நிதானமாக போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இவர்கள் ஏமாறக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவாதிரையில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்க லைஃப நீங்களே தான் நடத்தணும். யாரையும் சார்ந்து நீங்க இருக்க முடியாது. புதன் திசையில பாத்தீங்கன்னா நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்க தொழிலுக்காக கடன் வாங்கவே கூடாது. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நட்சத்திர பலன் சொல்றது பாத்தீங்கன்னா திசாபுத்தியின் அடிப்படையில நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருப்போம். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது முக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தெரிய வரும். நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தசாபுத்திகள் வரும், அந்த தசாபுத்திகள்ல என்னென்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம். நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான், இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். புதனும் ராகுவும் சேர்ந்த சேர்க்கை பெற்ற ஒரு அமைப்பாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ராகு திசை முதல்ல ஸ்டார்ட் ஆகும். ராகு திசைனாலே ஒரு சர்ப்பம் தசாபுத்தி நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்த உடனே அந்த ஒரு வீட்டுல ஒரு குழந்தை திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அப்படின்னா அந்த தந்தை மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுருவார். ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் பண்றது, ஒரு தொழில்ல மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அனுபவிக்கிறது, அந்த ஃபேமிலியே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அனுபவிச்சிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஒரு பெரிய அளவுக்கு தொழில்கள் செய்து நல்ல ஒரு அமைப்பை பெற்றிருந்தாலும் கூட இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு தொழில்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் பிரிஞ்சிருவாங்க. அதாவது அந்த குடும்ப உறவுகள் பிரிவதற்குண்டான ஒரு முழு வேலையும் அந்த இடத்துல அந்த ஃபேமிலியில ஒரு ராகு வருது அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஆனா அதெல்லாம் பத்தி நம்ம பெரிய அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டோம். இந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய அளவுக்கு அந்த பெற்றோர்களின் பங்கு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய அளவுக்கு சூட்டிப்பா இருப்பாங்க. ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகப்படியாக இருக்கும். டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் தொழில்நுட்ப அறிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு அதிகப்படியாக இருக்கும். சின்ன வயசுலயே லேப்டாப் தொட்டுட்டு தான் எந்திரிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இப்போ 80s 90s பிறந்த இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அப்பெல்லாம் லேப்டாப் கிடையாது. அப்பெல்லாம் நமக்கு எங்க இருக்கும் லேப்டாப்லாம் கிடையாது. அப்போ எந்த மாதிரியாக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பிறந்த வீட்டுல ஆடம்பர விஷயங்கள் அதிகப்படியாக அந்த குடும்பத்துல இருக்கும். ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான மாற்றம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுல புதிதாக ஒரு தொழில்நுட்ப ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு உள்ள வந்துரும். ஏதோ ஒரு விஷயங்கள் அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரியான சில தொழில்நுட்ப விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். மற்றபடி
பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கடன்ல அந்த தந்தை மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாத ஒரு அமைப்பை இந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் நிவர்த்தி நமக்கு என்ன பண்றது? இந்த சிங்கிள் பேரண்டா இல்லாம நம்ம சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரம் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஊர் விட்டு ஊர் இடமாற்றம் செஞ்சிடணும். அப்படி இடமாற்றம் செய்யல அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை ஒரு சிங்கிள் பேரண்டா வளர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்படிதான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை முடிந்து குரு திசை ஸ்டார்ட் ஆகும். இந்த குரு திசை ஆகப்பட்டது 16 வருடங்களை உள்ளடக்கியது. இந்த 16 வருடத்துலதான் இந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ரொம்ப போராடும் இந்த குழந்தை. பாத்தீங்கன்னா இந்த குரு திசை அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய பள்ளி பருவத்திலையும் தன்னுடைய கல்லூரி பருவத்திலையும் அதிகப்படியான ஒரு எஃபர்ட்ன்றது உழைக்கிறதுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அஞ்சவே மாட்டாங்க. இரவு பகலா உட்கார்ந்து படிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தான் என்னென்ன ஒரு விஷயத்துல எல்லாம் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் இருக்கிறோமோ அதுல எல்லாத்துலயுமே அதிகப்படியான ஒரு எஃபர்ட் போட்டு அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. தனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதே, வேற யாருக்குமே இப்படி நடக்க மாட்டேங்குதே அப்படிலாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய வேலையை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கிட்ட யாராலையும் மின்மனவே முடியாது. இவர்களுக்கு ஈடு கொடுக்க அளவிற்கு வேற யாராலையும் இருக்க முடியாது. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திறமையோடு வளரக்கூடிய ஒரு குழந்தை தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள். இந்த குரு தசை ஸ்டார்ட் ஆகணுன்னே அவர்களினுடைய லைஃபே நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுத்துரும். நிறைய ஒரு வளர்ச்சிகள், நிறைய ஒரு இடத்துல ஒரு மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள்ல அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை சந்தித்தவர்களும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள்லாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சினி ஃபீல்டு, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கலைத்துறையில பேக் அண்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. அதை நான் சொன்ன மாதிரி அந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு நிறைய தெரியும். எடிட்டிங்கு, மியூசிக் எடிட்டிங்கு, அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரியான செட் எல்லாம் அமைக்கிறது, ஒரு கற்பனை திறன் அப்படின்றது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இவர்களாக தான் இருப்பாங்க. இப்படி ஒரு மேஜிக்கா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது இந்த இடம் இப்படி இருக்கணும் அப்படின்னு கற்பனையில நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த அப்படியே ஒரு நிஜ ரூபமாக தன் கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய அந்த திறமை படைத்தவர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த சினி ஃபீல்டுல எல்லாம் ஒரு செட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திர அன்பர்களாக தான் அதிகமாடியாக இருக்கணும். அந்த ராகுனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்தை உடையவர்களாக தான் இந்த பேக் அண்ட் ஒர்க் எல்லாம் ரொம்ப அழகா பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செய்வினை, இந்த மாதிரியான யாராவது ஒரு சாபம் வைக்கிறது, திருஷ்டி வைக்கிறது, இதெல்லாம் இவர்களுக்கு பலிக்கவே பலிக்காது. இவர்களே ஒரு பெரிய செய்வினைக்காரர்கள். இவர்கள் யார்கிட்டயாவது நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போறோம், அந்த குடும்பமே சாம்பல் ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த சர்ப்பம் மிக பெரிய அளவுக்கு ஒரு துடிப்போட செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. தன் வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நின்று நிதானமாக போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இவர்கள் ஏமாறக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு ஏமாற்றம் இருக்கும். லவ் மேரேஜும் சக்சஸ் ஆகும், அரேஞ்சு மேரேஜும் சக்சஸ் ஆகும். ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஏன் அப்படி ஏமாற்றம் இருக்கு அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது? மிதுன ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யாரு? புதன். அந்த புதன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பாசத்திற்கு ஏங்குபவர்கள். தன்னுடைய சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எல்லாரையுமே இழந்துதான்
இவர்கள் டிராவல் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஒரு ஒரு கல் நெஞ்சத்தோட நமக்குன்னு யாராவது ஒருத்தர் வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிதான் இவர்கள் டிராவல் பண்ணிட்டே வருவாங்க. அந்த திருமண வாழ்க்கை வரும்போது அவர்கள்கிட்ட ரொம்ப பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த பாசம் எங்க கிடைக்கலையோ அங்க விரக்தி அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். திரும்பியும் நம்மளே எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கே அப்படின்ற ஒரு விரக்தியான ஒரு சுச்சுவேஷன் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த திருவாதிரையில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்க லைஃப நீங்களே தான் நடத்தணும். யாரையும் சார்ந்து நீங்க இருக்க முடியாது. ஒரு இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். உங்களுக்கு வரக்கூடிய உறவுகளோ போகக்கூடிய உறவுகளோ எப்போதுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சார்ந்து இருக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களுக்கான ஒரு உறவுகளா வருவாங்க. அவர்களையும் சேர்த்துதான் நீங்க பாத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய பெரிய பெரிய உளவு தொழில்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த நம்ம பெரிய பெரிய அரசாங்கத்துல அந்த துறையில இருக்கக்கூடியவர்கள், இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான். எந்த இடத்துல எவன் கேடித்தனம் பண்ணுவான், எந்த இடத்துல எவன் ஒரு தவறாக நடந்திருப்பாங்க, எந்த இடத்துல யாரு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு ஈஸியா அந்த ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். அப்படி இருக்கும்போது நீங்க எந்த மாதிரியான ஒரு விஷயத்த கையில எடுக்கணும், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்புகள் எல்லாம் படிச்சீங்க. சைக்காட்டிஸ்ட், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புலனாய்வு துறையை சேர்ந்த ஒரு சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில தேர்வுகளை எழுதுறது, இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியாக டிராவல்ன்றது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து நிலையா இருந்து இவர்களுடைய உத்தியோகம் செய்யவே முடியாது. இவர்கள் தொழில் செய்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும் இவர்களுக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏமாற்றங்கள் மிக பெரிய அளவுக்கு இருக்கும். அப்படி இருந்தும் அந்த ஏமாற்றத்தை தாண்டி இந்த சனி திசையில மிக பெரிய அளவுக்கு அந்த தொழில்ல ரீச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்றது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து புதன் திசையில பாத்தீங்கன்னா நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்க தொழிலுக்காக கடன் வாங்கவே கூடாது. வாங்குனீங்க அப்படின்னா செகண்ட் டைமா நீங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு டைமா ஆயிடும். இத்தனை நாள் நீங்க உங்களுடைய தொழிலை எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இந்த புதன் திசை வரும்போது உங்களுக்கு லாப அளவு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அந்த லாப அளவை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க மீண்டும் ஏதாவது வேற தொழில் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா இரண்டாவது முறையாக வாழ்க்கையில தோல்வி அடையக்கூடிய ஒரு டயத்துல நீங்க மாட்டிப்பீங்க. அதனால இந்த புதன் திசையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கால வரையறையில உங்களுக்கு மேக்சிமம் எவ்வளோ உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது தகவல்கள் தெரிய வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கலாம். இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப்ல மேக்சிமம் கவர் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். இது போக ஏதாவது விடுபட்டு இருந்தது அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அடுத்த வாட்டி ஒரு பதிவு எடுக்கும் போது அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய தசாபுத்தி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.